எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். உள்ளம் திறந்து ஒப்புக் கொடுங்கள். சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரா இயேசுவே, பாரத்தோடும் வேதனைகளோடும் மனக்கலக்கத்தோடும் உடல் நோய்களோடும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களோடும் நான் வந்திருக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, என் சுமைகளை எல்லாம், என் வேதனைகளை எல்லாம் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் தெய்வமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள். வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை விட்டு மறைவதாக. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். ஒப்புக்கொடுமா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். கைகளை உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிற நேரம், தேவாதி தேவன் உங்களை தொடுகிறார். ஒவ்வொருடைய வியாதிகளும் பலவீனங்களும் வெளியேறுகிற நேரம். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. ஒரு நாளும் விலகிடா. சேர்ந்து சொல்லுங்கள், தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையினால் எனக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் உடல் நலத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் மாதாவுடைய மாசத்தை இதயத்தோடு அன்னையின் பரிந்துரையோடு நாம் அற்புதங்கள் 1000 பெற்றுக்கொள்கிற இந்த உன்னதமான நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் நிறைவேற்றி, உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தி செல்வார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இப்பொழுது உள்ளத்திலே விருப்பத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். உங்களுக்குரிய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி மீண்டும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த நாளுடைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்கிறேன். மடியில் உள்ள திருவுளச்சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுள தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் தயவு செய்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த பகுதியிலே நமக்கு இந்த நீதிமொழியின் ஆசிரியர் வழியாக தரப்படுகிறது. என்ன அப்படின்னா, மடியில் உள்ள சீட்டு, என்ன திருவுள சீட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மடியில் உள்ள திருவுள சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுள தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவர். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விருப்பப்படுகிறோம். அநேக காரியத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு வீட்டை கட்டணும், ஒரு நிலத்தை வாங்கணும், என் பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில என்ன படிக்கலாம் என்று, என்ன உத்தியோகத்துக்கு போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு. உண்டா? சொல்லுங்க. உண்டு. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்திலும் ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த விருப்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் நோக்கி பயணிக்கும் போது அநேக காரியங்கள் நமக்கு இது சரியா தவறா அப்படின்னு முடிவு பண்ண முடியாம திணறுவோம். திணறுவோமா? சொல்லுங்க. திணறுவோமா? நிறைய நேரங்கள்ல ஒரு திக்குமுக்காடுதல், என்ன செய்ய போறோம்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல, இது சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல குழப்பத்தோடு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்படி குழம்புகிற நேரத்துல நமக்கு ஒரு ஐடியா தோணும். எல்லாருக்கும் ஒரு ஐடியா, எல்லா நாட்டிலையுமே இது இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. என்னது? ஒரு 2 சீட்டு எடுப்போம். இல்லை சின்ன பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? நம்ம மனசில் நினைச்சிட்டு கையை விரல நீட்டுவோமா? ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இதை தொடு அப்படின்னா உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும்? ரைட், இல்லை ஐயோ ஓகே, இல்லை சரி இல்லை. இதை மாதிரி இது ஒரு சாதாரண சின்ன சின்ன காரியத்தில் இப்படி இருந்தாலும், சில நேரங்களில் பெரிய காரியங்களில் கூட அநேக நாடுகள் அநேக நேரங்களில் யுத்தங்களை ஆரம்பித்ததுல கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. ஏன்? இது நம்ம வீட்லயும் சில நேரங்கள்ல நடந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகுதியிலே ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன தெரியுமா? நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும், நீங்க என்னதான் சரியா தவறான பல ஐடியாக்கள் பண்ணாலும், ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. காரியத்தை வாய்க்க செய்கிறவர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும், நீங்க என்னதான் சரியா தப்பான டிசிஷன் எடுக்க முடியாம குழம்பிக்கிட்டு இருந்தாலும், முடிவு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்தில் முடிவு இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த நாளிலே அநேகருக்கு ஒரு குழப்பம். அநேக நேரங்களில் நம்ம சரியா தப்பா அப்படின்னு நிறைய குழப்பத்தின் மத்தியில வந்திருப்போம். ஆனால் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே முடிவெடுக்கிற பொறுப்பு, அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அது மட்டும் தாங்க அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோசுவா 14ஆம் அதிகாரம், இந்த பகுதியை நான் உங்களுக்கு ஒரு தொடக்க உரையாக முதலாவது காண்பிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் படியுங்கள். கானான் நாட்டிலே இஸ்ரவேலர் பெற்ற உடைமைகள் இவையே. இவற்றை குரு எலியேசர், நூனின் மகன் யோசுவா, குலங்களின் தந்தையர்களின் தலைவர்கள் ஆகியோர் இஸ்ரவேல் மக்களுக்கு உடைமையாக அளித்தனர். மோசேயின் மூலம் ஆண்டவர் கட்டளையிட்டபடி 9 குலங்களுக்கும் அரை குலத்திற்கும் திருவுளச்சீட்டு மூலம் உடைமை அளிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பாக பிரிவினை பண்ணும்போது கூட சில நேரங்கள்ல நிறைய வீடுகளுக்குள்ள போனீங்கன்னா நல்லதம்புள்ள அப்பா மூத்தவனுக்கு கொடுத்துட்டாரு, சரியில்லாத இளையவனுக்கு கொடுத்துட்டாரு, இப்படி குழப்பம்லாம் வரும். இதே மாதிரி தேவன் வாக்களித்த அந்த சுதந்திரமான நாட்டுக்குள்ள அவர்கள் பயணம் செய்தார்கள். இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். மோசே சொன்னாரு, எப்படி பிரிச்சு கொடு? திருவுளச்சீட்டு போட்டு அதன் மூலம் ஆண்டவர் என்ன முடிவு பண்றாரோ அதன்படி அவனவனுக்கு நீ பிரித்து கொடு என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அதே போல பாருங்க, யோனாவின் புஸ்தகம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. யோனா முதல் அதிகாரம் 7வது வசனம். யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7வது வசனம் படிச்சு பாருங்க. யோனா கப்பலிலே பயணம் செய்கிறார். ஆண்டவர் சொன்ன நினிவேக்கு போறதுக்கு பதிலாக அவர் எங்க போறாரு? தர்சிசுக்கு கப்பல் ஏறி போறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்படி கப்பல் ஏறி போகும்போதே அங்கே பெரும் காற்று வீசியது. அங்கே அலைகளால் புயலால் கடலிலே கப்பல் என்ன செய்து தள்ளாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உடனே அங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. போட்டாங்களா? சொல்லுங்க, போட்டாங்களா? எல்லாத்தையும் போட்டாங்க. பாரம் குறைஞ்சா கப்பல் கொஞ்சம் சரியாயிரும், குறையல. உடனே என்ன செஞ்சாங்க? கப்பல்ல இருந்த எல்லாருடைய பெயரையும் ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு அவரவர் தெய்வத்தின் பெயரை கும்பிட்டுட்டு பேப்பர் எடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க அந்த சீட்டை எடுத்தாங்க. அது யார் மேல விழுந்தது? யோனாவின் மீது விழுந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இது பழைய ஏற்பாட்டுல மட்டும் அல்ல. இங்க பாருங்க, வேதம் நமக்கு இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி முதல் அதிகாரத்திலே பாருங்க 23வது வசனம். இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே, அனைவரும் உள்ளங்களை அறிபவரே என்று சொல்லி யூதாசுக்கு பதிலாக அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணாங்க. 26வது வசனம். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்ன இருக்கு? மடியில் உள்ள சீட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த சீட்டு நமக்கு முடிவெடுக்க முடியாம இருக்கும்போது எடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனா என்னதான் நம்ம வாழ்க்கையில எடுத்தாலும் முடிவு யார் கையில இருக்கு? அதான் முடிவு யார் கையில இருக்கு? உங்கள் வாழ்க்கையின் நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை வாய்க்க செய்பவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவரால் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் உங்களுக்கு அனைத்தும் எல்லா காரியங்களும் நன்மையாக வரும். பிரைஸ் தி லார்ட். அவரால் தான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். மனுஷனால இல்ல, நம்ம டேலண்டால இல்ல, நம்ம திறமையால இல்ல, ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வாய்க்கும்படி தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய ஞானமோ நம்முடைய ஆளுமையோ நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதோ நல்ல நேரம், நான் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சில பேர் சில நேரங்களில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு லக்குள்ள ஆளுங்க, நான் ஒரு அதிர்ஷ்டம் உள்ள ஆளுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க நான் ஒரு துரதிர்ஷ்டமான ஆளு. பயப்படாதீங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கடவுள் என்ன முடிவெடுத்தாரோ, ஆண்டவர் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ அது தேவனிடமிருந்து உங்களுக்கு வரும் பொழுது எல்லாம் நன்மையாக மாறும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே வாய்க்க செய்வார். ஆண்டவரே நன்மையாக மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவரால் உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக வாய்க்கும். சொல்லுங்க, எப்படி வாய்க்கும்? ஆண்டவரால உங்களுக்கு எல்லா காரியங்களும் எப்படி வாய்க்கும்? நன்மையாக வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கணக்குகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற திட்டம், உங்க வாழ்க்கையில இருக்கிற விருப்பம், உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசை, எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நம்ம ஐயோ நம்ம ஒரு துரதிர்ஷ்டசாலி, நாம ஒரு வேதனைக்குரிய நபர் என்று நீங்க புலம்பாதீங்க. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான நடக்கல கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் எங்க அங்கலாய்க்கிறீங்களோ, அந்த இடத்துல எந்த இடத்துல தோல்வி மனப்பான்மையில வந்திருக்கீங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளால் எல்லாம் வரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் முடிவெடுக்கிறபடி அல்ல. யார் முடிவெடுக்கிறபடி? சொல்லுங்க, யார் முடிவெடுக்கிறபடி? உங்க சொந்தக்காரங்க பந்தக்காரவனை விரும்பினவன் விரும்பாதவன் முடிவெடுக்கிறபடி இல்ல. யார் முடிவெடுக்கிறபடி? ஆண்டவர் முடிவெடுக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, உங்க தலை முடி எல்லாம் என்ன பண்ணிருக்கு? சொல்லுங்க, உங்க தலை முடி எல்லாம் என்ன இருக்கிறாரு? எண்ணி வச்சிருக்கிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க அம்மா தலைமுடி எண்ணிருப்பாங்களா? இந்த உலகத்துல எந்த அம்மாவும் என்ன உலகத்துல நம்ம தலைமுடி அம்மா அழகா கோதி விடுவா, நல்ல சீவுவா, நல்ல ஒரு அழகான எல்லா வேலைப்பாடு நடக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, உன் தலைமுடி எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காரா? எண்ணி வச்சிருக்கிறாரா. ஏன்? அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அக்கறை இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிக்கணும். நீங்க ஒருவேளை நெகட்டிவ் பிரச்சனை, போராட்டம், அவமானம், இழப்பு, கஷ்டம் எதுல வந்திருந்தாலும் நீங்க இன்னைக்கு சொல்லணும், எனக்குரிய நன்மை தேவனால் வரும். கை தட்டுங்க. எனக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரால் வரும். வருமா? சொல்லுங்க, வருமா? கண்டிப்பா வரும். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள் ஆண்டவரிடமிருந்து வரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஆனால் ஆண்டவருடைய திட்டமே. நல்ல ஜோர கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய மனதில் எழுகிற திட்டங்கள், சொல்லுங்க, மனிதனுடைய மனதில் எழுகிற திட்டங்கள் ஏராளம். என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்ன இருந்துச்சு? யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? யோசேப்பு நல்லாவே இருக்க கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு நல்லா இருக்குன்னு நினைச்சாங்களா, நாசமா போன்னு நினைச்சாங்களா? சொல்லுங்க. நாசமா போகணும் அப்படிதான் நினைச்சாங்க. அவங்க அப்பா புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கிறாரு யோசேப்புக்கு, யாக்கோபு. அவ்வளவுதாங்க. அவனுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இவன் என்னைக்கு இவன் கதை முடியுதோ அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நாம் உயர்வதோ மேன்மை அடைவதோ சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். உடனே ஒரு திட்டம் போட்டாங்க பாருங்க. என்ன திட்டம்? என்னைக்காவது கையில மாட்டுவான், அன்னைக்கு செத்தான். கையில மாட்டினானா? சொல்லுங்க, மாட்டினானா? குழியை தோண்டாங்களா? குழி இருந்துச்சு, என்ன பாலும் கிணறு தூக்கி போட்டான்.
20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சாங்க, இதோடு யோசேப்போட கதை அப்பாட்ட போய் சொன்னாங்க, உம்முடைய மகன் வரும் வழியில ஏதோ கொடிய விலங்கவனை அடித்து கொன்று விட்டது, இந்த இரத்தக்கரை பிடிந்த ஆடை தூக்கி போட்டு போயிட்டான். ஆனா ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட சிலர் நினைக்கலாம், இவனுக்கு இந்த பிசினஸை கெடுத்துட்டா, இந்த தொழிலை கெடுத்துட்டா, கடன் ஆயிட்டு, நஷ்டம் ஆயிட்டு, இதுக்கு மேல இவ தலையெடுக்கவே முடியாது. சிலர் உங்களை பத்தி நினைப்பாங்க. சிலர் உங்க பிள்ளைகளை பத்தி, உங்கள் குடும்பத்தை பற்றி சில காரியங்களை அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனா ஒன்னு பாருங்க, அவங்க நினைக்கிறது போல ஆண்டவர் நம்மை விட மாட்டார். ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க ஏராளமா கற்பனை வச்சிருப்பாங்க, புது புது பிளான்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை மனிதருடைய கரத்தில் அல்ல, அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சந்தோஷமா கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து நான் வாசிக்கிற வேண்டிய ஒரு பகுதி, எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பாருங்க, பைபிள்ல இந்த பகுதியானது நமக்கு காண்பிக்கப்படுகிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், எஸ்தர் 3:7 வசனம். அகஸ்வேரது ஆட்சியில் 12ஆம் ஆண்டில் முதல் மாதமாகிய நிசானில் யூதரை கொன்று ஒழிப்பதற்காக மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் பூர் என்ற சீட்டு போடப்பட்டது. அதார் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் நாளுக்கு சீட்டு விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். யாரை கொல்றதுக்கு? தேவ ஜனங்களை கொல்றதுக்கு ஆமான் என்ற ஒரு கொடியவன் ராஜாட்ட போய் டேட் எல்லாம் குறிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. டேட்டை குறிச்சிட்டாங்க. ஆமான் என்ற ஒரு கொடியவன், ஆமான் என்ற ஒரு பொல்லாதவன் ஒரு டேட்டை குறிச்சு வச்சுட்டான். இந்த காலத்துல இந்த மக்களை நாம் என்ன செய்வோம்? அழிப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் பாருங்க, இந்த உலகத்துல பல நேரங்களில் சில பேர்ல பல பேர் என்ன செய்யறாங்க, நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக போராடி கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிரிச்சிடக்கூடாது, நிம்மதியா இருந்துடக்கூடாது, முன்னேறிடக்கூடாது, நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது, உங்க பிள்ளைங்க ஒரு நல்ல கேட்டகரிக்குள்ள வந்துடக்கூடாது. அவங்களால அது தாங்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஆமான் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவன் நாளை குறித்தான். பிரைஸ் தி லார்ட். அவன் நினைச்சது என்ன? இதோட இந்த ஜனங்களை வெட்டி தள்ளிரணும், இருக்கிற இடம் தெரியக்கூடாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் அதை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த இடத்திலே பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய நினைவு மாறியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமான் எந்த டேட்டை குறித்தானோ அதே நாளை ஆண்டவர் மாற்றினார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் குறித்த நாள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அமைப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 16:5 வசனம் சொல்லுகிறது, திருப்பாடல் 16ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. சொல்லுங்க, எனக்குரிய பங்கை காப்பவரும். என்னுடைய வாழ்க்கையில எது எங்க எப்படி நடக்கணுமோ அதை நிறைவேற்றுகிறவர்
சொல்லுங்க, அவரே. எனக்கும் என் குடும்பத்திற்கு என் பிள்ளைகளுக்கும் நல்ல நன்மையான பாதைகளை திறக்கிறவர் அவரே. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை எந்த காரியத்துல ஒருவேளை மனுஷங்க உங்க வாழ்க்கையில இடர்பட்டிருக்கலாம், ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை எழும்ப செஞ்சிருக்கலாம், சில பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு நான் துணையா இருக்கிறேன் உங்களுக்கு உதவிக்காக வந்துவிட்டு உங்க வாழ்க்கையை உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போயிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு உங்க ஏமாற்றங்கள் மாறும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஏமாற்றங்களை மாற்றும். முடிவெடுக்க முடியாம தத்தளிக்கிற நிலைமையில இருக்கீங்களா? முடிவெடுக்க முடியாம கண்ணீரின் பாதையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், எப்படி நடக்க போகுது, குழப்பத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குரிய நன்மை ஆண்டவரால் வரும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களுக்குரிய நன்மை. நல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களுக்குரிய நன்மை. ஒருவேளை உங்க கணவருக்குரிய வேலை வாய்ப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அந்த அற்புதம் நடக்குது. Praise the Lord. அந்த நன்மை இன்னைக்கு வருது. உங்க பிள்ளைகளுக்குரிய நல்லது, உங்கள் குடும்பத்துக்குரிய நல்லது, உங்கள் வாழ்வின் தேவைக்கான நன்மைகள் இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கும் நன்மைகள், ஆண்டவரே நீர் எனக்கு, ஆண்டவரே இது நடக்குமா நடக்காதா நான் கேள்வியோட வந்திருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, இயேசுவே எனக்குரிய நன்மை உம்மிடமிருந்து வருவதாக. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்குரிய நன்மை உம்மிடமிருந்து வருவதாக. இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது அறிக்கை இடுகிறேன். எனக்குரிய நன்மைகளின் பாதைகள் திறக்கப்படுகிறது. மனிதர்கள் பூட்டினால் ஆண்டவர் திறப்பார். இன்றே அது நடக்கிறது. யோசேப்புக்கு விரோதமாக எழுந்த எல்லா பகையையும் ஆண்டவர் முறியடித்து திறந்த வாசலை வைத்து யோசேப்பை உயர்த்தினவர் என்னோடு இருக்கிறார். ஆமான் என்ற கொடியவனை நிர்மூலமாக்கி அவன் குறித்த நாளில் மொர்தெக்காயை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் என்று எனக்குரிய நன்மையின் பாதைகளை திறந்து தருவார். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுங்கப்பா. தகப்பனே, தந்தையே, வாயை திறந்து சொல்லுப்பா. தலை நிமிர செய்பவர் நீரே. நீங்க வாயை திறந்து பாடும்போது உங்களுக்குள்ள மிராக்கிள் நடக்கும். அல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை விரித்து சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு 7 பேருக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்பின் பாதைகளை திறந்து கொடுக்கிறார். கை தட்டுங்க. நன்றி இயேசுவே. ஒரு 13 குடும்பங்களுக்கு இருக்கிற தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. ஒரு 3 பிள்ளைகளுடைய திருமண தடைகளை ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு 2 மாதத்துக்குள்ள திருமண காரியங்களை வாய்க்கும்படி தேவன் அற்புதம் செய்கிறார். நன்றி இயேசுவே. 2 பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நன்றி இயேசுவே. ஒருவருடைய வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க முடியாம அது தடைபட்டு போயிருந்த தடைகளை மாற்றி அந்த வேலையை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். நன்றி இயேசுவே. கைகளை தட்டி சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே,
செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. மைந்தன் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே ஆமென். நிமிர செய்பவர் நீரே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் முடிவை பற்றி அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எனக்காக வைத்திருக்கிற முடிவு ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப முடிவு எங்கிருந்து வரும்? பதில் எங்கிருந்து வரும்? தேவனிடமிருந்தே வரும். அல்லேலூயா. நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கையில பார்த்தாலும் எனக்குரிய முடிவு, என் குடும்பத்துக்குரிய முடிவு ஆண்டவரிடமிருந்தே வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நான் வேகமாக ஒரு 3 காரியத்தை சொல்லி இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு 3 காரியத்தை வேகமாய் நாம் பகிர்ந்து கொள்வோம். முதலாவது காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தயவு செய்து நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை நல்ல எல்லாரும் எடுத்துக்கணும். நீதிமொழிகள் 18ல 22வது வசனம் வாசிக்கிறேன். மனைவியை அடைகிறவன் நலம் அடைவான், அவன் ஆண்டவரது நல் ஆசியை என்ன செய்கிறான்? நல்ல ஆசியை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது பாருங்க, வேதத்திலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் திரண்ட ஆஸ்தி, திரண்ட செல்வம் இதெல்லாம் நிறைய இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மனித வாழ்க்கையில எல்லாம் இருக்குங்க. ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையும் அடையறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாத்தையும் அவன் அடைந்தாலும் கூட வீடு, நிலபுலம், பணம், வசதி, வாய்ப்பு, அது இது எல்லாம் பண்ணா கூட அவன் ஒரு முழுமை அடைவதில்லை. அவன் ஒரு முழுமை அடைவதில்லை. அல்லேலூயா. எப்ப முழுமை அடைகிறது என்றால், முதலாவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கணவன், ஒரு மனைவி என்ற அந்தஸ்துக்குள்ள வரும் பொழுதுதான் அங்க என்ன வருகிறது? ஒரு முழுமையின் பயணம் அங்கே வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நவீனமான நம்ம உலகத்துல வாழ்றோம். இன்னைக்கு நிறைய பாருங்களேன், உலகத்துல எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் வடிவமைத்து கொண்டே போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எது குடும்பம், அந்த குடும்பம் என்ற ஒன்று இல்லாமல் போனால் அவன் பாலைவனத்தில் இருக்கிறவனோட மோசமான ஆளு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தேவை குடும்பம். ஜப்பான், மற்ற உயர்ந்த சீனா, இப்படி பார்க்க போனா இப்படி பல நாடுகளில் குடும்பங்கள்லாம் இழந்து போய்விட்டது. குடும்பங்கள் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய விளைவு என்னன்னா, அங்கே டிப்ரெஷன், தற்கொலை இதெல்லாம் அதிகமாகி கொண்டே போகிறது என்று பலவிதமான ஆய்வுகள் சொல்லுகிறது. இங்க நல்ல கவனிங்க, வசனத்தை பாருங்கள். இந்த பகுதி சொல்லுது மனைவியே அடைகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இந்த பகுதியை நான் பழைய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். நல்ல மனைவியை கண்டுபிடிக்கிறவன் நன்மையை கண்டுபிடிக்கிறான். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், பாருங்க இந்த பகுதியை பாருங்கள். இந்த பகுதியினுடைய சாராம்சம் நமக்கு புரிய வேண்டும். மனைவியை அடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், ஆண்டவரால் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒருத்தருக்கு நல்ல மனைவி, நல்ல கணவர் தேவன் தருகிற பாக்கியம்.
ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு நீங்க ஆண்டோட ஒப்பு கொடுங்க. கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருமே தேவனிடமிருந்து கிடைக்கிற பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இன்று திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? சொர்க்கத்திலா ரொக்கத்திலா? சொல்லுங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன அதனுடைய விளைவு? அதுதான் பிரச்சனையே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா? எல்லாம் ரொக்கம். எல்லாம் இவ்வளவு போடுவீங்களா, அவ்வளவு போடுவீங்களா, எவ்வளவு போடுவீங்க, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு திருமணங்கள் முடிவாகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா பாருங்க, பைபிள் சொல்லுது ஒருவனுக்கு கடவுள் கொடுக்கிற மனைவி, ஒரு குடும்பத்துல மனைவி என்கிறவள் தேவன் தருகிற பாக்கியம். கை தட்டுங்க சார். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, நிறைய பேர் எதெல்லாமா பாக்கியங்கிறான். ஆண்டவர் அதை தந்தார், ஆண்டவர் இதை தந்தார், ஆண்டவர் அதை தந்தார்னு சொல்றான். ஆனா வசனம் சொல்லுது ஒரு மனுஷனுக்கு தேவன் தருகிற பாக்கியம் அவன் மனைவி. அல்லேலூயா. Hallelujah. ஏன் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்துகிறேன் என்றால், தயவு செய்து என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நல்லா பார்க்கணும், அண்ணன் மாதிரிலாம் கவனிக்கணும். என்ன நீதிமொழிகள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை பாருங்கப்பா. நீதிமொழி 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாரு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் படிப்பா. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி வழி சொத்தாய் வரலாம், ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. கை தட்டு பாப்போம். ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்துல மனைவி என்பவள் மனைவி தான். குடும்பத்தோட குத்து விளக்கு யாரு சொல்லுங்க. அதனாலதான் திருமணம் முடிந்து போனோன்னு நம்முடைய ஐதீகம் இருக்கு. பொண்ணு என்ன பண்ணணும்? புது பொண்ணு முதல்ல விளக்கு பொறுத்துறா. எதுக்கு? வீட்டை எரிக்கிறதுக்கா? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? இந்த குடும்பத்துக்கு நான் என்னவா இருப்பேன்? ஒளியா இருப்பேன். இந்த வீட்டுக்கு நான் ஒளியா இருப்பேன். இந்த குடும்பம் துலங்கணும், இந்த குடும்பம் வாழணும். இங்க இருக்கிற சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னைய ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வீட்டுல நீ யாருன்னு உனக்கு தெரியணும். இங்க இருக்கிற மேரேஜ் ஆனவங்க, மேரேஜ் ஆக போகிற தங்கச்சி, நீ யாரா இருந்தாலும் உனக்கு தெரியணும். நீ யார் என்றால் தெய்வத்தினுடைய கொடை. நீ யாரு? கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பலன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள நீ நுழையும் பொழுது, ஒரு குடும்பத்துக்குள்ள நீ நுழையும் போது ஆண்டவர் உன்னை பத்தி சொல்றாரு, நீ அந்த வீட்டுக்கு கொடை. கொடை என்னது? கிஃப்ட். அப்படிதானே? கொடை என்னது? விலையேற பெற்ற ஒரு பரிசு. பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு தானம், நீ அந்த வீட்டோட செல்வாக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும்னே, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த வீட்டுல இருக்கீங்களோ அந்த வீட்டுக்குள்ள நீங்க கடவுளுடைய கொடையாக இருக்கீங்களான்னு முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க. ஆண்டவர் உன்னை ஒரு வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு போய் ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து அந்த வீட்டுடைய பொறுப்பு ஆண்டவர் உன்னை கொடுத்திருக்காரு. எதுக்கு? இந்த வீட்டை நீ கட்டி எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கெல்லாம் பாருங்க வயசு கூட்டிட்டு, ஆனா ஒரு காரியம் கூட சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். கையேந்தி ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, ஆண்டவரால் வரும். என்னப்பா வரும்? ஒரு வீட்டுக்கு அவனுடைய மனைவி அந்த வீட்டுக்கு பரிசுப்பா. நீங்க நிறைய வீடுகளை பாருங்க, ஆண்டவர் கொடுத்த பரிசாக இருக்க வேண்டிய மனைவி, ஆண்டவர் கொடுத்த பரிசாக இருக்க வேண்டிய கணவன் சாபமாக இருக்கிறார்கள். ரொம்ப பரிதாபம் பார்த்தீங்களா? நிறைய வீட்டில் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். நேற்று காலையில் ஒருத்தர் வர்றாரு. பிரதர், இவரும் ஒரே வீட்டில் இவரும் இருக்கிறாரு, ஒரு மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மா தனியாக பொங்கி சாப்பிடுது, இவர் தனியாக பொங்கி சாப்பிட்றாரு. அடப்பாவிகளா!
Praise the Lord. Praise the Lord. ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க? தனித்தனியா பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க லெவல் என்ன? உங்க நிலைமை என்ன? நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 7ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம், தயவு செய்து எடுத்துக்கோங்க. சீராக் 7ஆம் அதிகாரம், சீராக் 7ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஞானமுள்ள நல்ல மனைவியை, ஞானமுள்ள நல்ல மனைவியை இழந்து விடாதே, அவளது நன்னயம் பொன்னை விட உயர்ந்தது. கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. ஒரு குடும்பத்தோட ஆண்டவர் கொடுத்த பெரிய பரிசு யாருன்னா, அந்த வீட்டில் குடும்பத்தில் தேவன் அமைக்கிற வாழ்க்கை துணை. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 26ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கலாம். சீராக் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. துணி உள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன். நல்ல கை தட்டுங்க பாப்போம். இதெல்லாம் பின்னால உங்களுக்கு சில விஷயங்கள் காமிப்போம். துணி உள்ள முதல்ல உள்ள ஒரு மனைவி யாரு சொல்லுங்க? முதல்ல உள்ளவா வீடும் சொத்தும் எல்லாத்தை விட நாணமுள்ள மனைவி. இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது என்ன மனைவி? துணி உள்ள மனைவி. இரண்டாவது என்ன மனைவி? 7ஆம் அதிகாரம் படிச்சியப்பா. சீராக் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்க, ஞானமுள்ள மனைவி. ஞானமுள்ள மனைவி. மூணாவது சொல்லுது துணி உள்ள மனைவி. என்ன மனைவி? துணி உள்ள மனைவி. நல்ல வாய்த்தால் சொல்லுங்க, என்ன மனைவி? துணி உள்ள மனைவி. துணி உள்ள மனைவியை கண்டடைகிறவன் பேறு பெற்றவன். பேறு பெற்றவன். அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இருமடங்காகும். இருமடங்காகும். Praise the Lord. Praise the Lord. அடுத்து சொல்லுது பற்றுள்ள மனைவி தன் கணவனை மகிழ்விக்கிறாள், அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும். சொல்லுங்க, கை தட்டுங்க. இப்ப புரிஞ்சுதா? கடவுள் தான் கொடுப்பாரு நல்ல மனைவி. யார் கொடுக்கிறா? சத்தமா சொல்லுங்க. ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்னது? நல்ல, சொல்லுங்க, நல்ல மனைவி. கடவுள் கொடுக்கிற பரிசு நல்ல மனைவி. கடவுள் கொடுக்கிற பரிசு நல்ல கணவன். தேவன் வாழ்க்கை துணையை ஏற்பாடு செய்கிறார். நம்ம அதனால தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதன்று என்று ஆண்டவர் கண்டு ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று ஆண்டவர் தான் யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். Praise the Lord. அப்போ உங்களுடைய திருமண வாழ்வில் உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்கால திருமண வாழ்வாக இருக்கலாம். இது எல்லாத்திலுமே ஒண்ணே ஒன்று உங்களுக்கு தெரியணும், தேவன் அங்கே இருக்க வேண்டும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு 1000 திட்டம் போடுறாங்க, 1000 பிளான் பண்றாங்க, என்னெல்லாமோ பயோடேட்டா கொடுக்குறாங்க. Praise the Lord. ஒரு 25 ஆண்டு, ஒரு 30 ஆண்டு, 50 ஆண்டுக்கு முன்னால நம்ம கிழவிக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல பார்த்தாங்களா? வாட்ஸ்அப்பில் பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. Praise the Lord. கிளவி பார்த்தீங்களா? யாருன்னே தெரியாது, எப்படி இருப்பான்னே தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும், கதை ஓடும் ஐயா அப்படின்னு. Praise the Lord. இன்னைக்கு 11 வருஷம் காதலிக்கிறான். சிலர்லாம் பிறந்த உடனே காதலிய ஆரம்பிச்சிருந்தான். அல்லேலூயா. சிலர்லாம் அன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கான், 18 வருஷம் லவ்ங்க. டேய், உனக்கே 20 வயசு கூட ஆகல, 18 வருஷம் லவ்வா? என்னங்கடா, கணக்கே போட்டு பார்த்தா வர மாட்டேங்க. கணக்கு போட்டா வர மாட்டேங்க, எப்படா? அல்லேலூயா. சிலருக்குலாம் பிறக்கும் போதே பக்கத்து சீட் அடுத்த ரூம்ல தான் அவ பிறந்தா,
நான் பக்கத்து ரூம்ல பிறந்த அடப்பாவிகள் இப்படி கண்டுபிடிக்கிறான் சில பேர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு கண்டுபிடிச்சே இத்தனை வருஷம் காவலா காத்து நாயா அலைஞ்சி எல்லாம் முடிச்சு 3 நாள்ல டைவர்ஸ், 3 நாள்ல பிரிஞ்சு கிடக்குறான். 100 பவுன் 200 பவுன் 300 பவுன் காரு, அது இது, கலரு, சிவப்பு, சுருட்ட முடி எல்லாம் பார்க்குறான். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன ஆகுது? எனக்கு இவனோட வாழவே, சொல்லுங்க, வாழவே, இவனோட வாழவே, இவளோட வாழவே பிடிக்கலன்னு சொல்லி திருமண வாழ்க்கையில பிளவுபட்டு பிரிவினையோடு கிடக்கிறவர்கள் ஏராளம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை துணையால் தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கொடை தான் யாரு? மனைவி. மனைவி. ஆண்டவர் கொடுக்கிற கொடை தான் கணவன். மனுஷன் 1000 பிளான் பண்ணாலும், 1000 திட்டம் போட்டாலும், 1000 காரியங்களை மனிதர்கள் தங்களுக்கென்று வகுத்து கொண்டாலும் தேவன் தருகிறது தான் நிலைத்திருக்கும். அதுதான் ஆசீர்வாதமாக அமையும். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள பெண்கள் ஞானமுள்ள பெண் தம் இல்லத்தை தன் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். அல்லேலூயா. யாரு? ஞானமுள்ள பெண் வீட்டை என்ன செய்றா? கட்டி எழுப்புகிறாள். சொல்லுங்க, ஞானமுள்ள பெண் வீட்டை என்ன செய்றா? கட்டி எழுப்புகிறாள். இன்னைக்கு குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறதா, குடும்பங்கள் தகர்க்கப்படுகிறதா? பைபிள்ல பாருங்க, கணவன் ஒரு நல்ல மனைவியாக, நல்ல ஒரு கணவனாக நம்முடைய குடும்பங்களில் நாம் இருப்போம்னா நம்ம வீடு கட்டி எழுப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ள இறங்கி வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசு, கொடுத்த பரிசா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நிறைய பேரு நீங்க பைபிள்ல பாருங்க, ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டியது வந்தது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு என்ன பார்க்க வேண்டியிருந்துச்சு? நீங்க தொடக்க நூல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார். தயவு செய்து வாசித்து பாருங்க. ஈசாக்குக்கு 40 வயசு ஆகும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை கூப்பிட்டு சொன்னாரு, என் மகனுக்கு என்ன செய்யணும்பா? திருமணத்துக்கு பெண் பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பைபிள் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 24ஆம் அதிகாரத்துல தயவு செய்து நீங்கள் வாசிங்க. 12வது வசனத்தை பாருங்க. அப்போது அவர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும், ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. யாருங்க இரக்கம் காமிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, யார் இரக்கம் காமிக்கணும்? மனசு போன போக்குல, கண் போன போக்குல, உலக அறிவெல்லாம் வச்சு நிறைய டிசிஷன், அங்க விசாரிச்சேன், இங்க விசாரிச்சேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், பத்திரமாத்து தங்கம் 24 கேரட்டை அவர்கிட்ட கடன் வாங்கணும், இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் வேலைக்காரனை கூப்பிட்டு என் மகளுக்கு என்ன செய்ய, என் மகனுக்கு நீ பொண்ணு பார்க்கணும்னு சொன்ன உடனே உடனே கம்ப்யூட்டர்ல அடிச்சு அந்த மோனி இந்த மோனி திருமணம் அதை இது ஒரு பெரிய பயோடேட்டாலாம் போடல. அவர் சொல்லி அனுப்பினார், போ. அந்த வேலைக்காரன் போய் என்ன பண்ணா தெரியுமா? ஐயா, யாரையும் நான் நம்பல, என் நம்பிக்கை யாரு? என் நம்பிக்கை ஆண்டவர் தாங்க. உன் மகனுக்கு உன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூட. அவங்கள இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் திருமண வயதுல
எனக்கு இன்னும் ஒரு நல்ல காரியம் நடக்கலன்னு பரபரப்பாகாத, உனக்குரிய நல்ல காரியம் தேவனிடமிருந்து வரும். கைத்தட்டுப்பா. உன் மகளை கட்டி கொடுக்க போற இடம் நரகமாயிடக்கூடாது. ஒரு 29 வயதான மகளுக்குரிய திருமண தடையை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த வருடத்தில் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்படி நன்மையான காரியத்தை வாய்க்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எலியேசரை அங்கே ஆபிரகாம் அனுப்பினாரு. எலியேசர் போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என் தலைவராகிய ஆபிரகாமுக்கு நீர் இரக்கம் காமியும். ஏன்? அவருடைய மகனுக்கு ஒரு இரக்கமுள்ள பெண் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பாருங்க, இங்க இருக்கிற நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற குடும்ப தலைவிகளாக ஆக போகிறவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு மாத்திக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க பரிசு. ஆமென். உங்க மூர்க்கத்தனம், உங்க கோபம், உங்க சண்டை, உங்க வைராக்கியம், ஒருவேளை உங்க வீட்டுக்காரரு இவளை ஏன் தான் கெட்டணும் அப்படின்னு இருக்காரா? இல்லைன்னா நீ ஐயோ இந்த நாசமா போறவனை ஏன்டா கெட்டணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறியா? இன்னைக்கு உங்க லைஃப் மாறணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அங்க பாருங்க, எலியேசர் அந்த இடத்துல போய் பார்த்து சொன்னா என்ன தெரியுமா? இதோ ஆண்டவரே, என்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர், நான் எவளிடத்தில் யாரிடத்தில் தண்ணீர் கொடு என்று சொல்வேனோ அவள் எனக்கும் குடிக்க தண்ணீர் தந்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பாளே. ஆனால் அவள் என் தலைவருடைய மகனுக்கு மனைவியாக அவள் அமைவாள் என்று தன் இருதயத்தில் ஒரு முடிவெடுத்து பண்றான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் கேட்குறீங்க, படிப்பு கேட்குறீங்க, வேலை கேட்குறீங்க, உயரம் கேட்குறீங்க, நடனம் கேட்குறீங்க, அது கேட்குறீங்க, பாட தெரியுமா, நடக்க தெரியுமா, டான்ஸ் ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமா? இப்பெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா பையங்களே சமைச்சிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ பொண்ணுங்க தான் கேட்குறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு நல்ல ஒரு பையனா அமையணும், ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறேன். எப்படி அமையணும்? அவனே துவைக்கணும், அவனே தூக்கணும், அவன் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நான் ஆபீஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், தங்கம் போல வச்சுக்கிறேன். நீங்க எப்படியாவது ஜெபம் பண்ணி அப்படி ஒரு பையனா எனக்கு கிடைக்கணும். ஜெபம் பஞ்சமே இல்லப்பா. நிறைய பேர் உட்கார்ந்துருக்கான், திண்டுக்கு திண்டு இதுக்குன்னே காத்திருக்கான். சிலர்லாம் பாருங்க, டிரைவர் வேலை பார்ப்பான், நேரம் ஆபீஸில் கொண்டு போய் விடுறது, முடிஞ்சவொன்னு அப்படியே வர்றது. எனக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் ஞாபகம் வருவார். அந்த அக்கா டீச்சரு, இவன் நிறைய எம்ஏ பிஏல எல்லாமே படிச்சிருக்கான். அவன் அப்பா அம்மா டீச்சரு. ஆனால் அவன் படிச்சுட்டு வேலைக்கு போகாத ஆள். காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் பண்ணி, அவனுக்கு சைக்கிளும் ஓட்ட தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது, வீட்டம்மா கூடயே நடந்து போவான். போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த சில வீட்டில் நாய் போகும் பார்த்தீங்களா, கூடயே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு ஹாய் அப்படின்னு கத்திட்டு திரும்ப வரும் பார்த்தீங்களா, அங்கேயே கொண்டு விட்டுட்டு அப்படியே போய் ஒரு டீ சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு திரும்ப சாயங்காலம் எத்தனை மணிக்கு பஸ்ஸில் இருந்து இறங்குவோம் அதே போல் போய் நின்று அப்படி பத்திரமா கூப்பிட்டு வருவோம். இதுதான் நான் பார்த்த வர. அந்த மனுஷன் அப்படியே தான் செத்து போனான். சில பேர் இன்னைக்கு இப்போ வீடுகளில் பாருங்க, நல்ல பையன், அந்த பையன், அந்த பையன், அந்த பொண்ணு, அப்படி இப்படி இதெல்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு பாருங்க, வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத கஷ்டங்கள். பிரைஸ் தி லார்ட். இவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவளுக்கு இரக்கம் இருக்கணும். என் வீட்டுக்கு வரக்கூடிய யாரு, என் எஜமானுடைய வீட்டுக்கு வரக்கூடியவளுக்கு என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் எஜமானுடைய வீட்டுக்கு வரக்கூடியவனுக்கு என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும். இன்னைக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இரக்கம் இருக்குதா? சமீபத்தில் ஒரு அம்மா ஜெப கூட்டம் வச்சிருக்கிறா. எதுக்குமா அப்படின்னு, எங்க மாமியார் படுக்கையில விழுந்து விட்டாள். அல்லேலூயா. அவ சாவி என் கையில வந்துட்டு, இனிவன் நான் சோறு போட்டாதான் அவ திங்க முடியும். சோத்திர கூட்டம் அதுக்கு, எல்லாருக்கும் பிரியாணி. எதுக்கெல்லாம் வைக்காங்க பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே,
இரக்கம் இருக்க வேண்டியது. இன்னைக்கு என்ன தெரியுமா, நீங்க நல்ல ஒரு 4 காரியத்தை வேகமா உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனைவிக்கு ஆண்டவர் அந்த ஒரு மனைவியோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாசிங்களேன் தயவு செய்து. நீதிமொழிகள்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். அப்ப ஒரு மனைவி நச்சரிக்கிறவளா இருந்தா வீடு எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நச்சரிப்புனா என்னது? நச்சரிப்புனா என்னது? சில வீட்டிலலாம் நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் தொண இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா ரேடியோவும் ஆஃப் பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில ரேடியோவை என்ன செய்ய முடியாது, ஆஃப் பண்ணவே முடியாது. காலையில எந்திக்கிறதுல இருந்து அடையிற வரை சில இத தூக்கத்திலே புலம்பும். பிரைஸ் தி லார்ட். நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வது. ஒரு வீட்டில் மனைவி நச்சரிக்கிறவளா இருந்தா வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? சும்மா நல்லா பண்ணி கவனிச்சுக்கணும். நம்மளை செக் பண்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டுக்கு நீ கொடையாக போகணும். உன் வீட்டுக்கு நீ யாரு? பரிசு. நீ தான் உன் வீட்டுக்கு தானம். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க தொடக்கணும். சரி, நீதிமொழி 17:1 படிப்பா. நீதிமொழி 17:1 படிப்பா. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்து உண்பதை விட மன அமைதியோடு சாப்பிடுவதே மேல். சில வீட்டுல போனா நச்சரிக்கிற மனைவி நிறைய வீட்டுல பாருங்க, ஏன் எதுக்குன்னே தெரியாது. என்ன இருக்கும் சொல்லுங்க? சண்டை. கணவனுக்கும் மனைவிக்கும் ஓயாத சண்டை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. கணவனும் மனைவியும் சண்டை எந்த வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கு இடையில ஓயாம இருக்குதோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஒரு தீவிரவாதிகளாக வாழ்வார்கள். எதுல? அவங்க துப்பாக்கி தூக்குவான், அது தூக்குவான் இல்ல, சொந்த வீட்டுக்குள்ள தீவிரவாதியா மாறிடுவான். எப்படி? அவனுக்கு அமைய போற வாழ்க்கை துணைய அவன் நல்ல முறையில மதிக்கவே மாட்டான். கணவனும் மனைவியும் சண்டையும் சச்சரவுமா இருந்தா எதிர்காலத்திலே அவனுக்கு கிடைக்கிற வாழ்க்கை துணைய பழி வாங்குவானே தவிர அன்போடு என்ன செய்ய மாட்டான், வாழ மாட்டான். கணவனுக்கும் மனைவிகள்ல சண்டையும் சச்சரவும் வீட்டுக்குள்ள இருக்கும்னா அந்த வீடு கடவுள் கொடுத்த வீடாக இருக்குமா? அது கடவுளுடைய பரிசாக அமையுமா? நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் தன்னுடைய இந்த பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னக்கூட்டி 25ல 16வது வசந்த படிமா. கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல். யாரோட வாழ்வது சொல்லுங்க? யாரு கூட வாழ்றது? ஏங்க நான் சொல்லலைங்க, பைபிள்ல தான் காமிக்கிறேன். ஒரு மனைவி ஆண்டவருடைய பரிசு, அப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப மனைவி யாரா இருக்கா? சிங்கத்தோடும் அரக்க பாம்போடும் வாழ்வதை விட மேல். யாரு? கெட்ட மனைவி. சில மனைவி பாருங்க, சில பெண்கள் பார்க்க அழகா இருப்பாங்க,
அப்படியே பார்த்தா சுரூபம் மாதிரி இருப்பாங்க. சிலர்லாம் பார்க்கும்போது நம்ம மதிப்பெண் போட்டுற முடியாது. சிலர்லாம் பாட்டு ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூனையும் சத்தமா சொல்ல மாட்டேங்க, பழமொழியாவது ஒழுங்கா சொல்லுங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? பிரதருக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இந்த பூனையும் அப்படி இருக்கும், பால் வடிகிற முகம். அவங்கள பார்க்கும்போது அப்படியே உலகத்தில் உள்ள எல்லா புனிதர்களும் அவங்க முகத்தில் இருப்பாங்க. வெளியே அப்படி இருப்பாங்க, உள்ளே அப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை நீங்க தயவு செய்து எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனத்தை படிமா. பெண்ணின் கெட்ட நடத்தை அவளது தோற்றத்தை மாற்றுகிறது, கரடியின் முகத்தை போன்று அவளது முகத்தை வேறுபடுத்துகின்றது. லேசா முகத்தை பாருங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பக்கத்துல வீட்டில் சண்டை வரும்போது, அண்ணே உங்க வீட்டம்மா முகத்தை பார்த்தோன்னே சொல்லுங்க, ஆஹா சீராக்கு 25:17. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கணவருடைய முகம் மாறுதா? அவனும் இப்படிதான், எல்லாம் அப்படிதான். ஆணும் பெண்ணும் மட்டும் எல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது நான் தயவு செய்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல இந்த உலக அழகுல அநேகர் மயங்கி போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க இந்த சீராக் 26ஆம் அது இந்த சீராக்ல தயவு செய்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 21ஆவது வசனத்தை பாருங்க. மங்கையரின் அலையில் மயங்கி விடாதே, பெண்கள் மீது இச்சை கொள்ளாதே. ஏன்னா 24ஆவது வசனம் சொல்லுது, பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனைவி நல்ல மனைவியா இருக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க சீராக் 26ஆம் அதிகாரம் 26 15வது வசனம். அக்கா உன் லைஃப் எழுதிக்கோ. அதுல 14 படி. அமைதியான மனைவி ஆண்டவர் அளிக்கும் கொடை, நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது, அடக்கமுள்ள மனைவியின் அழகே. கை தட்டு பார்ப்போம். ஃபேர் அண்ட் லவ்லி போட்ட கிளவி எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் அழகு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஃபேர் அண்ட் லவ்லி, அதுக்கு மேல ஒரு டப்பா பான்ஸ். என்னதான் இருந்தாலும் சட்டியில இருந்தாதான். அகப்பையில வரும். ஆமா, இருக்கிறது அப்படியே இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அழகே அழகு. எதுங்க அழகு? அடக்கம். எது அழகு? இந்த செவத்த தோல் கிடையாது. இருக்கிற மூக்க நீட்டி விட்டுக்கிட்டு, இருக்கிற முகத்தை சப்பிட்டு, இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு அலைகிறது இல்ல, அதான் அழகு. சொல்லுங்க. போய் யாரோ ஒருத்தர் ஃபேஷன் டிசைனர் அப்படி இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுவிட்டு இருக்கிற பார்த்தா அப்புறம் எப்படி இப்படி யார் என் பொண்டாட்டினே தெரிலங்கிறான் ஒருத்தன். சில நேரத்தில் இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணும்போது பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் பண்ணும்போது தம்பி ஒரு பையனுக்கு நிச்சயத்துக்கு போயிட்டோம். நிச்சயம்லாம் பண்ணிட்டாங்க, பூவெல்லாம் வச்சுட்டாங்க. போய் 4-5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. கல்யாணத்துக்கு போனால் அந்த பையன் திரு 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 திருன்னு முடிக்கிறான். என்னடா இவன் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி. என்னடா ஏதாவது அவசரமான விஷயமா அப்படின்னா, இல்லை பொண்ணே வேற பிரதர், நாம் பார்த்தவளே இது கிடையாதுங்க. என்ன அழகு சொல்லுங்க. அப்புறம் என்ன தெரிஞ்சது? எல்லாம் யார் கைவண்ணம்? 50,000 ரூபாய் கொடுத்து போடுறாங்களே. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது அழகு எது? நல்லா சொல்லுங்க, எது அழகு?
அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஒழுங்கு அமைதி உள்ள உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உறையும் உயர் வானிலும் கதிரவனை போன்றது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான வெறுமையான அழகு ஒரு மனுஷனை எப்படி ஆக்கும்னா 25ஆம் வசனப்படி நாணமற்ற மனைவி அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள். நல்லா கவனிக்கீங்களா? வசனத்துல தாங்க இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. அடக்கம் இல்லாத மனைவி நாய் என கருதப்படுவாள். அடக்கம் இல்லாத கணவன் அவன் சொறி நாய் தான், தெரு நாய், சொறி நாய், எல்லா நாயும் தான். எவனுக்கு அடக்கம் இல்லையோ கணவனுக்கு என்ன வேணும்? அடக்கம். மனைவிக்கு என்ன வேணும்? அடக்கம். அது எல்லாருக்கும் பொருந்தும். பொண்ணு மட்டும்தானா ஆம்பளையா? குடும்பத்துல கடவுள் உன்னை கணவனா மனைவியா சேர்த்து வச்சாரா? உனக்குள்ள அடக்கம் வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். அடக்கமுள்ள மனைவி அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள். நாணமுள்ளவள் ஆண்டவருக்கு அஞ்சுவாள். அடுத்து 27 படி கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி ஜோரா கை தட்டுங்க. வீட்டுல ஆம்பளை சத்தம் அதிகமா கேட்க, பெம்பளை சத்தம் அதிகமா கேக்குதா? தெருவுல பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லவங்க அல்லேலூயா. நீங்க பண்பாளர்கள் அல்லேலூயா. எதுக்கு சொல்றோம்னா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவோ அதுதான் உங்க பிள்ளைங்க. தாயை போல நூலை போல நீங்க கத்துனீங்கன்னா உங்க பிள்ளையும், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா டேஷ் டேஷ் போட்டுக்கோங்க. நீ பொறுமையா இருந்தா உன் பிள்ளையும் பொறுமையா இருக்கும். நீ அமைதியா இருந்தனா உன் பிள்ளை அமைதியா இருக்கும். நீ விட்டு கொடுத்தனா உன் பிள்ளை விட்டு கொடுக்கும். நீ இரக்கத்தோட இருந்தா இரக்கத்தோட இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கிற பரிசு மனைவி. ஆமென். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சீராக் 25:1 வேகமா எடுங்க. சீராக் 25:1 என் மனதுக்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை, உடன் பிறந்தவர்களிடம் காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்புறவு, தங்களுக்குள் ஒற்றுமையாய் வாழும் கணவன் மனைவி. கைத்தட்டு. இன்னைக்கு இந்த நாள்ல திருமண வாழ்க்கைக்காக உங்க பிள்ளைகளுக்கு முயற்சி பண்றீங்களா? ஒருவேளை என் மகளுக்கு திருமணம் முடியணும், என் மகளுக்கு திருமணம் முடியும், கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆனா கடவுள்கிட்ட போய் உட்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஏற்ற துணையை நீர் தான் உருவாக்கி தரணும். நீர் என் மகனுக்கு நல்ல துணையை தரணும். நீர் என் மகளுக்கு நல்ல துணையை தரணும். திருமணம் ஆனவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை, நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணைவியான என் மனைவி என் கணவனோடு ஒற்றுமையா புரிந்து கொண்டு வாழ இன்னைக்கு எங்களுக்கு அருள் வேண்டும். கைத்தட்டு. ஒரு கணவன் விபச்சாரக்காரனா இருக்க கூடாது, ஒரு கணவன் குடிகாரனா இருக்க கூடாது, ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் என்ற வேசிக்கல்லனா இருக்க கூடாது. மனைவியை நேசிக்கிறத விட விட்டுட்டு சில நேரங்களில் தெரிந்தது போனது வந்ததுன்னு தெருவில் கிடக்கிறதெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வரியா? உன் வீடு சாபத்துக்கு, உன் வீடு அழிவுக்கு காரணமாக போகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற பரிசு என்னது? முதலாவது கடவுள் தரும் கணவன் மனைவி. இரண்டாவது கடவுள் தருகிற பரிசு என்ன? ஆண்டவராலே வரும். என்ன வரும்? எடுத்து வாசியுங்கள், தயவு செய்து வாசியுங்க. சங்கீதம் 127 3வது வசனம். நல்ல கவனிக்கணும், சீக்கிரம். திருப்பாடல் 127ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிமா. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். சொல்லுங்க அல்லேலூயா. குழந்தைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க,
உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார். இருக்கிறாரா? நீ உட்கார்ந்தது, நடந்தது, நடக்கிறது, போறது, வர்றது, எதிர்காலம் எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் அருளும் செல்வம் என்னது? குழந்தைகள். சொல்லுங்க. ஒரு திருமண வாழ்க்கையில முக்கியமான ரெண்டாவது பகுதி என்னது? சொல்லுமா, என்னது? ஒரு கணவன் மனைவியா மட்டும் இல்ல, அவங்க யாரா மாறுறாங்க? பெற்றோர், பேரண்ட்ஸ். திருமண வாழ்க்கையில பாருங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவர்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு மேன்மக்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. மேன்மையின் பாதைகள் அவர்களுக்கு திறக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்கிறது, குழந்தை செல்வம் ஆண்டவர் தருவது. யார் தருவது? ஆண்டவர் தருவது. நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த குழந்தையெல்லாம் யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பரிசு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், குழந்தைகளை கடவுள் நமக்கு தருகிறார். தர்றாரா? சொல்லுங்க, தர்றாரா? நல்ல சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நீங்க சங்கீதம் திருப்பாடல் 102:28 இந்த வசனங்களை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. 102:28 வசனம் வாசிங்கப்பா. சங்கீதம் திருப்பாடல் 102. உன்னுடைய அடியானின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர், அவர்கள் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். பிரைஸ் தி லார்ட். முதல்ல பாருங்க, கடவுள் கொடுக்கிற ஒரு மனைவி, அவள் அழகுள்ளவள், அடக்கமுள்ளவள், நாணமுள்ளவள், கட்டுப்பாடுள்ளவள், ஞானமுள்ளவன், விவேகமுள்ளவன். அவள் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவன் ஒருவனுக்கு குழந்தையை கொடுப்பார் என்றால் அந்த குழந்தை செல்வம் எப்படிப்பட்டது? கடவுள் கொடுக்கிற செல்வம். இந்த பகுதியில் இருக்கு பாரு, 102ல, பாதுகாப்புடன் வாழ்வார்கள், உம் திருமுன் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த உலகத்தில் இப்ப நடக்கிற ஒரு பெரிய அநீதி தெரியுமா உங்களுக்கு? நான் நேற்று மாலை வேளையில போயிருந்தேன். உலகத்துல யாருக்கும் சிலதுல நம்ம நினைப்போம் பாத்தீங்களா, இதுதான் அந்த உலகத்துல பெரிய துன்பங்களுக்கு மேலான துன்பம். என்னது? பெற்றோர் உயிருடன் இருக்க பிள்ளைகளுடைய மரணம். சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது சொந்த பிள்ளைகளுடைய மரணம் அவர்களுக்கு துக்கத்திலெல்லாம் மேலான துக்கம். அதுதான். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பை கொடிய விலங்கு கொன்று விட்டது சொன்னோன்னே யாக்கோபு அழுதாராம். அவரை அந்த அழுகை யாராலையும் நிப்பாட்டவே, அந்த துக்கத்தை யாராலையும் நிறுத்த முடியல. அந்த வேதனையை யாராலையும் தணிக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை நீடு ஒளி நலமா வாழ வைக்கணும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, கடவுள் தருகிற பிள்ளை செல்வங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு பாருங்க, யோபு சொல்றாரு. யோபு 30ஆம் அதிகாரம் 8வது வசனம் கவனிக்க. யோபு 30:8. இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, யோபு 30:8 படி, மடையனின் மக்கள் பெயரில்லாத பிள்ளைகள் அவர்கள் நாட்டிலிருந்து. யாரோட பிள்ளை? சொல்லுங்க ஏங்க, யாரோட பிள்ளை? மடையனின் பிள்ளைகள். யாருங்க மடையன்? இன்னைக்கு குடும்பங்கள்ல பாருங்க, காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல தெய்வ பயம் இல்ல. இருக்கா? எந்த வீட்டுல தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் இல்லாமல் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகள் முட்டாள் பிள்ளைகள், மடையர்களின் பிள்ளைகள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் அறிவு இருக்கு, செல்போன் அறிவு இருக்கு, உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் இருக்கு. ஆனா என்ன அறிவு இல்ல? கடவுளை அறிகிற அறிவு இல்ல. சண்டே பூசைக்கு போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை உன் மகனுக்கும் மகளுக்கு பூசைக்கு போறதுக்கு நீ கண்டிப்பான அறிவுரை சொல்லல, வளர்க்கல, கூட்டிட்டு போலன்னா பைபிள் போதிக்கிறது நாம் யாருடைய பிள்ளைகள்? முட்டாள்களின் பிள்ளைகள், மடையர்களின் பிள்ளைகள்.
நீங்க பாருங்க, உலகத்துல எல்லாரும் இருக்குங்க. வீட்டுக்குள்ள நீங்க தப்பா சொல்றீங்க, அக்கா கவனிக்கியா, தூங்கிறாத. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் கேட்கும் போது தான் நீ என்ன புரிஞ்சுக்கிடுவ. வீட்டுக்குள்ள முந்தி வந்தா ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு போய் நினைச்சுக்குவோம். உங்க அம்மாலாம் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு சில நேரத்தில் உண்மையிலே நம்முடைய ஹிந்து சகோதரர்களுடைய சில வீட்டுக்கு சமீபத்தில் போயிருந்தேன். போன உடனே பார்த்தீங்கன்னா சாமி வந்திருக்காருங்க, காலில் விழுறான் அப்படிங்க. நான் யார்? இல்லப்பா, இல்ல சாமி, காலில் விழுந்து ஆசீர்வதிங்க சாமி. நீங்க கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உள்ள போங்க. யாரோ நரி போகுது நாய் போகுதுன்னு நம்ம பேசாம உட்காந்துருக்கான். வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ண போற, அது செல்போன்ல உட்கார்ந்துருக்கு 3 வயசுல. உங்க பிள்ளைங்க எதுக்கு கூட உட்கார்ந்துருக்காங்க? ஏங்க, உங்க பிள்ளைங்களை உங்களால டியூன் பண்ண முடியல, உங்க பிள்ளைங்களை நீங்க சரி பண்ண முடியலன்னா நீங்க யாரு? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க யாரு? நீங்க யாருங்க? உன் மகனும் மகளும் உனக்கு கீழ்ப்படியணும், அப்படித்தானே போட்டிருக்கு. சொல்லுங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்படின்னா வேதம் சொல்லுது. பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் எழுதியிருக்கா? எழுதியிருக்காமா? கேட்ட உடனே பைக் வாங்கி கொடுக்குற. 11 வயசு ஆகல, உன் பையனுக்கு பைக் கொடுக்குறிய. அஞ்சாவது வகுப்பு படிக்கல, அதுக்குள்ள தனி ஆண்ட்ராய்டு, அதுவும் விலை கூடின செல்போன், பெர்சனல். நமக்கு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு ₹1 கொடுத்தானா உங்க அப்பன்? இன்னைக்கு நமக்கு தெரியும், நல்ல வேலைக்கு அவர் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். கொடுத்தாரா உங்கப்பா? கொடுத்தார், நல்ல பெரம்பு வச்சு கொடுத்தாரு. அதனாலதான் நம்மெல்லாம் கொஞ்சம் ஒப்பேறி இருக்கோம். கை தட்டு உங்க அப்பா அம்மாவுக்காக. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளையை பிரம்பை எடுக்காத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். பிரம்பை எடுக்காத தகப்பன் பிள்ளை என்ன செய்யறான்? இன்னைக்கெல்லாம் எங்க பிள்ளை அடிக்கவே மாட்டோங்க, எங்க பிள்ளைக்கு நாங்க ஏழ்மையை சொல்லியே கொடுக்க மாட்டோங்க, நாங்க பட்ட கஷ்டம் என் பிள்ளை படவே. உண்மையிலே உன்ன மாதிரி தரித்திரம் பிடிச்ச அம்மா உலகத்திலே கிடையாது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படணுங்கிற அவசியம் இல்லை. உன் பிள்ளைக்கு கஷ்டத்தை சொல்லி கொடு. இம்புட்டோண்டு கொடுத்த பென்சிலை தொலைச்சிட்டு வந்ததுக்கு 2 நாள் பென்சிலுக்கு அலைய வச்சா பாத்தியா? அங்க அன்னைக்கு அம்மா அவாதான் ஞானி. கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஏழ்மையை சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு உன் வாழ்க்கையில ₹1 காசை தொலைச்சா தேடி போய் அதை எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் பாக்கெட் மணியே ₹100. பேபி கிளாஸுக்கே ₹100. பேபி கிளாஸுக்கே ₹100 கொடுத்தான். எல்லாம் கொடுத்தாதாங்க. கவனிங்க, உங்க பிள்ளைகளை நீங்க தயவு செஞ்சு சாபத்துக்குரியவங்களா மாத்திரக்கூடாது. கடவுள் கொடுத்தது செல்வம். ஆமென். என் பிள்ளை ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. தோபித்துக்கு அவர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவர் அந்த மகனை தோபித்து எப்படி வளர்த்தார் தெரியுமா? கடவுள் வழியில் நடத்தினார். கை தட்டுங்க பாப்போம். நான் இந்த வசனத்தை அப்படியே நேரம் இல்லை முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தோபித்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல தகப்பனுக்கு ஆண்டவர் மாடலா நமக்கு வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க. தோபித்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாரு. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவும் அவருடைய கட்டளையை மீறவும் ஒரு நாள் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழியில் செல்லாது. கையை தட்டுங்க. கடவுளுக்கு பயப்படு. இன்னைக்கு எதுக்கு பயப்படு?
இன்னைக்கு ஏமாத்துவது எப்படி, அப்படி பண்ணுவது எல்லாம் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கடவுள் வழியில் நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறதா? உங்க பிள்ளைகளுக்கு தெய்வ பயம், தெய்வ பக்தி இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் இறைவனுடைய வழியில் நடக்கிறார்களா? தயவு செய்து கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து எடுத்து வாசிங்க. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிப்பா, கொஞ்சம் எடுத்துக்கோப்பா. நீதி. இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் பாருங்க, அம்மா அப்பாக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள் நினைச்சு. அல்லேலூயா. பிள்ளைகளை நினைச்சு பயப்படுறாங்க, பிள்ளைங்களை நினைச்சு அழுறாங்க. என் பையன் என்ன எதிர்க்கிறான், என் பையன் என்ன மிரட்டுறான், என் பையன். எல்லாம் மாறணும். வாசிங்க 10:1 படிமா. ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தைக்கு ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விக்கின்றனர். அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரம் அளிக்கின்றனர். பிரைஸ் தி லார்ட். ஞானமுள்ள பிள்ளை அப்பாவை என்ன செய்றான்? மகிழ்விக்கின்றான். சொல்லுங்க, அப்பாவை என்ன செய்றான்? மகிழ்விக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தந்தைக்கு உலகத்துல பெருமை என்ன சொல்லுங்க? ஒரு தந்தையோட பெருமை என்னங்க சொல்லுங்க? என்ன பெருமை? இந்த மகனை பெத்தெடுக்கிறதுக்கு இந்த அப்பா என்ன பாக்கியம் செய்தாரோன்னு உலகத்தில் உள்ளவன் சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, அப்பாவும் குடிக்கிறான், தாத்தாவும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான், குடும்பமா குடிக்கிறான். எல்லா பாவம் வீட்டுக்குள்ள இருக்குது. ஞானமுள்ள மகனாக இருந்தால் நம் வீடு நல்லா இருக்கும். அதே நீதிமொழி 17:6 படிங்க. நீதிமொழி 17:6ஆம் அதிகாரம். முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகளே மணிமுடி போன்றவர்கள், பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்ப அவங்க நல்ல கவனிங்க. முதல்ல கடவுள் கொடுக்கிற மனைவி. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் கொடுக்கிற கணவன் ஆசீர்வாதம். இரண்டாவது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்கிறது, கடவுளிடமிருந்து வருகிறது நன்மையா வரணும். அந்த நன்மையா வர்றத நன்மையா நீங்க மாத்திக்கணும். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தக்க வைக்கிறதோ தக்க வைக்க விடாம ஆக்குறதோ யார் கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, நல்லதெல்லாம் நிறைய கிடைத்தும் அதை கை நழுவ விட்டவர்கள் பல பேர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது கடவுள் நமக்கு தருகிற வெற்றி. ஆமென். வாசியுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிங்க. நீதிமொழி 21:31. போர் நாளுக்கென்று குதிரையை ரெடி செய்தாலும் ஆயத்தப்படுத்தினாலும் வெற்றி தருவது ஆண்டவர். ஆமென். ஆமென். வெற்றி தருவது யாரு? ஆண்டவர். மூணாவது, முதல்ல ஒரு கணவன் மனைவி உங்க ரெண்டு பேரையும் சரியாக அமைக்கிறது யாரு? ஆண்டவர். இரண்டாவது, நல்ல பிள்ளைகளை தருவது யாரு? ஆண்டவர். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு வெற்றியின் பாதையை திறக்கிறது யாரு? ஆண்டவர். சீமோன் சொல்வாரு லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் பிறகு படிங்க. இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா உமது வார்த்தையை நம்பி வலையை போடுகிறோம். பைபிள் சொல்லுகிறது திரளான மீன்கள். 5 அப்பமும் 2 மீனும். இது எப்படி காணும்? இயேசுடைய கரத்துல கொடுக்கப்பட்டது. பைபிள் சொல்லுகிறது மீதி 12 கூடைகள் காணா. ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. மகனே ரசம், அம்மா என்ன செய்யறது? அவர் சொல்வதை செய்யுங்கள். என்னப்பா செய்யறது? தண்ணி ஊத்துப்பா, கொண்டு போய் கொடு. இனிய ரசமாய் மாறியது. இன்னைக்கு உங்க வீட்டில் உழைக்கிறீங்க, வயிற்ற ஒருக்குறீங்க, வாயை ஒருக்குறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, வேலைக்காக முயற்சி பண்றீங்க, என்னெல்லாமோ செய்றீங்க, திக்கு முக்காடுறீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரால் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் யாரால் வரணும்? ஆண்டவரால் வரணும். வெற்றி யாரால் வரணும்? ஆண்டவரால் வரணும். ஆண்டவரால் இன்னைக்கு வரணும். வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில வெற்றி ஆண்டவரால் வரணும். உனக்குரிய உத்தியோகம், உனக்குரிய நல்ல காரியம் ஆண்டவரால் வர வேண்டும்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. முதல் 3 காரியங்களை மறந்துறாங்க. ஆண்டவர் எனக்கு குடும்பத்தை அவரால் என் குடும்பம் சரியாக நடத்தப்படணும். இரண்டாவது என் பிள்ளைகள் அவரால் நடத்தப்படணும். மூன்றாவது வெற்றி அவரால் எனக்கு வர வேண்டும். ஆமென். ஆமென். முழங்கால் படியிடும். கண்களை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடு. உங்களுக்கு கப்பல் வேலைக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். அநேக நேரங்களில் நீங்க தோத்து போய் வந்திருக்கலாம். இதுவரையில் எடுத்த முயற்சிகள் தோத்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாய் எனக்கு மாற்றி தருவார். நன்மையாய் மாற்றி தருவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் தகப்பனே, என் வாழ்க்கையில எல்லாம் நன்மையின் பாதைகளும் திறப்பதாக, ஆசீர்வாதத்தின் பாதைகள் எனக்கு திறப்பதாக, அற்புதத்தின் பாதைகள் எனக்கு திறப்பதாக. நல்ல 2 கைகளை உயர்த்துவோம். ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. ஒரு நிமிஷம் 2 கைகளை சேர்த்து வைங்க. ஒரு நல்ல கணவனாக உங்க வீட்டில் நீங்க இருக்கீங்களா? ஒரு நல்ல மனைவியாக நீங்க இருக்கீங்களா? கேளுங்க. பைபிள்ல வாஸ்தவமே கெட்ட மனைவி, எரிச்சலுள்ள மனைவி, சண்டை போடுகிற ஒரு மனைவி, அடக்கமற்ற மனைவி, இப்படி ஆண்டவர் ஒரு கேட்டகரியெல்லாம் பிரிச்சு வச்சார். அதே மாதிரி கெட்ட கணவன், ஒழுக்கங்கெட்ட கணவன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற கணவன், மனைவியை சந்தேகப்படுற கணவன், மனைவியோட வேதனை புரியாம அவளை இஷ்டம் போல நடத்துற கணவன், கணவனை மதிக்காத மனைவி. நீங்க யார் இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பாக திருமணமானவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு போகும்போது எனக்குரிய பதில் ஆண்டவரால் வரும். அதான் இன்னைக்கு தலைப்பு. எனக்குரிய முடிவு ஆண்டவரால் வரும். மனிதர்கள் எண்ணங்களை எண்ணலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு கூறுகிறவர் ஆண்டவர். அதனால உனக்கு முடிவு இன்னைக்கு வரணும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பிள்ளைங்கள்லாம் பாவ சங்கீதனம் பண்ணணும். அப்பா அம்மாவை காயப்படுத்திட்டு, அப்பா அம்மாவை அள வச்சுட்டு, அப்பா அம்மாவை நோகடிச்சுட்டு, அப்பா அம்மாவை வருத்தப்பட வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ முடியுமா? கடவுளுடைய வசனம் சொல்லுது, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். நீ வீட்டில் செல்வமா இருக்கியா, இல்லைன்னா தொல்லையா இருக்கிறியா? வீட்டில் அப்பா அம்மா தொல்லையாவா இருக்கிற? கேள்வி. கைகளை உயர்த்திச்சு. ஆகும், எல்லாமாகும், இயேசுவாலே எல்லாமே ஆகும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்தீங்களா? கேட்டு பாருங்க. உன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறியா? மாதிரியா இருக்க வேண்டிய பெற்றோர் மாதிரியா இருக்கிறது இல்ல. ஆலயத்துக்கு போன்னு சொல்ல வேண்டிய நீ ஆலயத்துக்கு போகாம நீ கவுந்தடிச்சுக்கு படுத்து கிடந்தா அது என்ன செய்யும்? கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொல்ற நீ கெட்ட வார்த்தை பேசும்போது அது என்ன செய்யும்? பொய் சொல்லாதன்னு சொல்ற நீ பொய் சொல்லுவாய் என்றால் அது என்ன செய்யும்? கைகளை உயர்த்தி. ஆகும், எல்லாம் ஆகும். எப்ப ஆகும்? நான் மனம் திரும்பும் போது ஆகும். நான் என் குடும்பத்தில் நல்ல என்னுடைய கணவன், என் மனைவிக்கு நான் நல்ல ஒரு கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல பெற்றோராக, நல்ல பிள்ளைகளாக வாழும் பொழுது தேவ அபிஷேகம் உண்டு. நல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எனக்கு குறித்ததெல்லாம் எனக்கு குறித்ததெல்லாம் உம்மிடமிருந்தே வரும். உம்மிடமிருந்தே வரும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடமிருந்து வர வேண்டிய உம்மிடமிருந்து வர வேண்டிய நன்மைகளை நான் தடுக்கும்படி, நாங்கள் தடுக்கும்படி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் எங்கெல்லாம் சீரழிந்து போய்
சீர்கெட்ட நிலையில் சீர்கெட்ட வாழ்கிறேனோ வாழ்கிறேனோ அதெல்லாம் மாறட்டும். அதெல்லாம் மாற என்னை மன்னியும். என்னை மன்னி. நீர் கொடுத்த கணவரை ஆசீர்வதியும். கொடுத்த கணவரை. நீர் கொடுத்த மனைவி ஆசீர்வதியும். நீர் கொடுத்த மனைவி. நீர் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த பிள்ளைகளை. நீர் கொடுத்த உறவுகளை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த உறவுகளை ஆசீர்வதியும். எங்களுக்கு நீர் குறித்தது எங்களுக்கு குறித்ததை நிறைவேறும். 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 நிறைவேறியே தீரும். நிறைவேறியே தீரும். ஆமென். ஆமென்.